அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து தான். அனைவருமே பார்த்தீங்கன்னா அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? எப்போ எப்போ ரிசல்ட்டு அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ரிசல்ட்டு குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் என்ன தகவல் கொடுத்துருக்காரு? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க? இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னும் சென்னை மாவட்டத்துக்கு இன்னும் சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ நடக்காமல் இருக்கு இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது சென்னை மாவட்டத்துடைய ஆஃபீஷியலான வெப்சைட் தான். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆல் டிக்கெட் கூட வெளியிடாமல் இருக்காங்க. இந்த ஆல் டிக்கெட் அவங்களுக்கு எப்போ வெளியிடுவாங்க? எப்போ அவங்க இந்த இன்டர்வியூ முடிப்பாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன மகிழ்ச்சியான தகவல் சொல்லியிருக்காரு? இப்போ நடந்து முடிந்திருக்கு இல்லையா? இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் எல்லாருக்கும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்றத உங்களுடைய மாவட்ட பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கால் லெட்டர் அனைத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா இறுதி பட்டியல் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செய்தம் சந்திக்கும் போது சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ விற்பனையாளருக்கான ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னா அப்டேட் அதாவது இப்போ சென்னை மாவட்டத்துக்கு இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக முடித்து விட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகும். ஏற்கனவே 2023 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்டர்வியூகள் அனைத்துமே நேர்காணல் முடிந்து கூட பார்த்தீங்கன்னா 10 மாத காலங்களாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காம இருந்தாங்க. சில பேருக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இந்த வருஷம் நடக்குமா அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி இதில் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் எப்போ வரும், எதன் மூலமாக ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க, அனைத்து விதமான டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்ததுக்கு தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 24 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அப்புறம் இந்த மாதம் முழுவதுவே ஒவ்வொரு மாவட்டமாக ரெடி பண்ண கால் லெட்டர் ரெடி பண்ண நம்ம ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஏற்கனவே ஜியோவில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் அந்த ரிசல்ட் டேட் முடிந்த கூட ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களே. எதனால் அனைவருக்குமே தெரியும். பலத்த மழையின் காரணமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்திலலாம் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய நிலை இருந்தது. இந்த நிலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் அனைத்துமே வேஸ்ட்டாக போயிருக்கும் நிலையில் தான் இப்போ இந்த இன்டர்வியூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ நடக்காமே இருக்குது. இதை தொடர்ந்து இந்த சென்னைக்கான ரிசல்ட்டை பொறுத்தவரை எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளே முடித்திடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை குறித்து அனைவருக்குமே வருமா வராதா அப்படின்னு தான் கேள்விக்குறி இருக்கு இல்லையா? எதன் மூலமாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது சில பேருக்கு டவுட் இருக்கும். அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக ரிசல்ட் வருமா அப்படின்னா வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத சில பேருக்கு மெசேஜ் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு நிலை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன வருட காலத்தில் கூட சில பேருக்கு மெசேஜ் வந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வருடம் விற்பனையாளர் இந்த சேல்ஸ்மேனுக்கு விற்பனையாளர் மற்றும் இந்த பேக்கருக்கான வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டு இப்போ கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஜியோவில் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ரிசல்ட் செலெக்ஷன் பிடிஎஃப்பை பொறுத்தளவுக்கு இந்த நம்மளுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் சில பேருக்கு நோட்டீஸ் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் மூலம் மெயில் மூலமாக வரத்தை யாருமே நம்பாதீங்க. என்னால் ஏற்கனவே கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இதில் வரத்தை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா போலியான பணங்களை பறித்து விட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவங்களுடைய
ஸோ ஹெல்ப்லைன் நம்பரும் ஸோ உங்களுடைய வெப்சைட்லேயே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பணம் கொடுத்து ஸோ ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அரசு வந்து தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்காங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் எப்போது, என்ன உண்மை நிலவரம் அப்படின்னா, ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த சென்னை மாவட்டத்துக்கு முடிந்தது உடனே. ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வரையாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கும் நிலையில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து போயிட்டீங்க, அதில் வந்து கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கை அனைத்தாலும் பார்த்து அதில் ஒரு 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி ஸோ கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக 50 மார்க் எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய 10th 12th மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மார்க் வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இதில் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே இருந்தீங்க அப்படின்னா, போன வாட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70-80% இருந்தவங்களுக்கு அனைவருக்குமே சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து ஸோ கிடைத்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே கால்குலேட் பண்ணி ஸோ நம்மளுக்கு வந்து கால் லெட்டரில் நம்மளுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் வந்து இல்லை இல்லையா? ஸோ அதனால் வந்து 10th 12th மார்க் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸோ அனைவருமே கால்குலேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைக்கு 2023 யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆதரவற்ற ஸோ விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வேலை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஏற்கனவே இருந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயலில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கூட இந்த ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைப்பிங்லாம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒர்க் வந்து ஸோ கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிங்லாம் முடிச்சிருந்தீங்க, ஒரு வேலை நீங்கள் வந்து முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வேலையை பொறுத்தளவுக்கு இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு கூட்டுறவுத்துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ வேலையை வந்து வேலைவாய்ப்பு வந்து அங்கேயே கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த கூட்டுறவுத்துறையிலேருந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை சொசைட்டி மூலமாக வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் வேலை வந்து இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்ததாக அந்த வீடியோ பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலை, கூட்டுறவுத்துறை அனைத்து விதமாக ஒரே வேலையப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு அடுக்கடுக்காக நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்த உடனே நம்ம நோட்டீஸ் வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஷன் கடை தான் ரிசல்ட்டு தான் எப்போ அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? ஸோ தேதி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேதியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? 24, 26 கொடுத்தாங்க. ஸோ நான் அப்டேட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்மாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் நம்மளுக்கு இந்த ரேஷன் கடை வேலைக்கான ஸோ வேலைவாய்ப்பு வந்து வேலைக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் திமுகவுடைய சாட்சி வந்து நடைபெற்று வரும் நிலையில் ஸோ கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ப்ராசஸ் வந்து கூடிய விரைவில் அப்டேட் வந்து முடிச்சிருவாங்க. இருந்தாலும் சென்னைக்கு வந்து இன்னும் முடியாமல் இருக்கு இல்லையா? கூடிய விரைவில் முடித்துட்டு ஸோ நம்மளுக்கு அனைத்து மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.